காதலின் கண்ணனே, கலியுகத்தின் மன்னனே, என்னை போன்ற அழகான, அமைதியான, அடக்கமான, அறிவான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே 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 அண்ணனே. பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. ஏன் நீங்க அண்ணனா பெண்களுக்கெல்லாம் அண்ணனே அண்ணனே அண்ணனே. நானே இந்த ஊர்ல வந்து இறங்கி வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது இப்படி இந்த இளைஞர்கள்லாம் அப்படி என்னை கொஞ்சம் பார்த்தாங்க. ஒன்ன பாத்தாங்களா? என்னை பார்த்தாங்க. ஒன்ன பாத்தாங்க. நல்லா பாத்தியா நீ? என்னதான் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன தெரியுமா பாடினாங்க? என்ன பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன பாடினாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? எப்படி பாடினாங்க தெரியுமா? சொல்லுமா. ராமக்கையா என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா நடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லிட்டுமா? சொல்லுமா. பொறுக்க மாட்டாங்க. சொல்லட்டுமா? ஒளியிலே தேவதையா தேவதையா அப்படின்னு உன்னை பார்த்து என்ன சொன்னாங்க? தேவதையா. எதுல எதுல தெரியுது? ஒளியிலே. ஒளியிலே அப்படி பாடிக்க மாட்டாங்கம்மா. அவங்க விவரமான பசங்க. ஒளியிலே தெரிவது தேவாங்கா இல்ல தேவாங்கா இப்படிதான் பாடிப்பாங்க. அக்கா என்ன பார்த்தா தேவாங்க மாதிரியா இருக்குது? என் வாலிப பசங்களா சொல்லுங்க, குடி பசங்களா என்ன பார்த்தா தேவாங்க மாதிரியா இருக்கு? சரி, என்னை பார்த்தா அப்படியே சிக்கன ஸ்ரேயா மாதிரி இருக்கிறீங்க நீங்க. அப்படி சொன்னா ஒரு பெருத்த கை தட்ட கொடுங்க. அக்கா கை தட்டி கொடுங்கக்கா. ஏமா இல்லம்மா, ஸ்ரேயாவா ஸ்ரேயாவுக்கு ஆயாவா? ஆமா பாருங்க, இருக்கிறதா சொல்ல முடியும். எனக்கு தான் கை தட்டினாங்க. உங்களுக்கு தட்டினாங்களா? எனக்கு எப்படி தட்டுவாங்க? இருக்கிறதா சொல்ல. நான் பாக்குறதுக்கு அப்படியே அனுஷ்கா மாதிரி இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருமே கை தட்டணும். அக்கா கொஞ்சம் கை தட்ட கொடுங்கக்கா. ஜோரா கொடுங்கக்கா. இங்க பாருமா, அவங்க விவரம் எல்லாம் தட்டுறாங்க. அனுஷ்காவா இல்ல தீஞ்சி போன குஷ்காவா? சரி, அடுத்தது என்ன பாக்குறதுக்கு பாவனா மாதிரி இருக்குனாங்க. ஏதாவது ஒரு சாயல்ல தெரியறனா? அப்படின்னா கை தட்ட கொடுங்க. தட்ட மாட்டாங்கம்மா. கட்டி தட்ட பாருங்க. சரி பாருங்க. அப்படிங்களா? யாரெல்லாம் என்ன தெவாங்கு அழுகி போன குஸ்கா ஆயா அப்படிலாம் சொன்னீங்களோ, என்ன விட சத்தியமா இந்த அம்மனுடைய புண்ணியத்துல என்ன விட மொக்கையான பிடிக்கிறதா உங்களுக்கு கொண்டாடி உங்களுக்கு தெரியுங்களா? ஓகேவா? ஓகே. நடுவர்களே, ஆண்களும் கண்ணாடியும் ஒண்ணு. நடுவர்களே, ஆண்களும் கண்ணாடியும் ஒண்ணு. எப்படி தெரியுமா? அவங்க பார்த்தா நாங்க பார்ப்போம், அவங்க முறைச்சா நாங்க முறைப்போம், அவங்க பேசணும் நாங்க பேசுவோம், அவங்க அடிச்சா நாங்களும் அடிப்போம். அடிப்போம் நடுவர்களே. சரி, நாங்க முட்டை கொடுத்தா ஆறு தர மாட்டோம். அது எங்க எப்ப எப்படி எங்க கொடுக்கணுமோ அங்கதான் கொடுப்போம். 10 பொருத்தங்கள் பார்த்து நவகிரகங்கள் சாட்சியாக 8 துணை கோள்கள் துணை கொண்டு 7 சுரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்களின் சாட்சியாக 4 வேதங்கள் ஓத 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் ஒரு மனமாக மாறி திருமணம் நடந்த பிறகுதான் நடுவர் அவர்களை கொடுப்போம் நாங்க மொத்தம். சரிங்களா? இதையும் நாங்க சினிமா பாட்டுல அழகா கொடுத்துருக்கோம். எப்படி? புரியாமல் தெரியாமல் இந்த திருத்தங்கமா தேவி ஊர்ல வந்து புலம்பலாமா, மாமி
இப்படி நாங்க அழகா நாங்க பாடலை கொடுத்துருக்கோம். என்ன விவசாயத்தை பத்தி எங்க பாடல பல்லாயிரக்கணக்கில் இருக்குது இந்த திரைப்பட பாடல்கள். இதையெல்லாம் ஆராய்ந்து அறியாமல் வந்து 4 பாட்டு 1000 பாட்டை வச்சுக்கிட்டு எம்மா குதிக்கிறாரு. நாங்க எவ்வளவு பல்லாயிரக்கணக்கில் பாட்டை வச்சிருக்கோம். அதை நாங்க ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து விவசாயத்தை பத்தி பாத்துருங்க. மனப்பார்வ நாடு கட்டி அதுக்கப்புறம் வேலை செய்யற அழைப்பு தெரியாம கூட நாங்க பாடிருக்கோம். ஒத்தையடி பாதையில ஒருத்தையில போதையில ஒத்தையடி பாதையில ஒருத்தையில சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவனே சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவனே விவசாயத்துக்குன்னு பார்த்தா 1000 பாட்டு பாடலாம். மறுபடியும் பாடிட்டே இருப்பாரு. நிறைய இருக்கு. தாலாட்டுல போய் பாட்டுங்க சொல்றாரு. எத்தனை பாடல் தெரியுமா தாலாட்டு? ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ மன்னன் பாடோ பணி பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே தாலாட்டு மாறி போனது பாட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். பாடு பாடிக்கிட்டே வச்சிருக்கீங்க இருக்கு. பாடுங்கன்னா நேரம் பத்தாது. மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னா நிறைய விஷயங்கள் கருத்து சொல்றேன். காதல் பாடல்னா என்ன? காதல் பாடல் எவ்வளவு காதல் பாடல் நாங்க கொடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு காதல் பாடல். இப்போ எங்க வீட்டுக்காரர் நானும் இல்ல ஏன்னா வந்து 1000 பேர் வந்து ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆமா 1000 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தப்போ எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் இவரை பிடிச்சிருந்தது. என் காப்பி எடுத்து கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தேன். என்னையும் பாக்குறாரு காப்பியும் பாக்குறாரு. என்னையும் பாக்குறாரு காப்பியும் பாக்குறாரு. பொண்ணையும் பாக்குறாரு காப்பியும் பாக்குறாரு. காப்பி நல்லா இருக்கா பொண்ணு நல்லா இருக்கா அப்படி பாக்குறாரு. சரி காப்பி நல்லா இல்ல பட் பொண்ணு ரொம்ப அழகா. காப்பி நல்லா இருக்கு. வாட்டமா அம்சமா அழகா இருக்க ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? எத்தனை பேர் பொண்ணு கேட்ட வந்தோம் யாருமே டீ கிளாஸ் கழுவே வைக்கல. ஆனா இப்ப கட்டிக்கிட்டாருல என் புருஷன் அவரு மட்டும் டீ கப்பு கிளாஸ் எல்லாத்தையும் அழகா கழுவி கொண்டு வச்சிருந்தாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பதான் கோவிந்தராஜன் வந்தாரு. எங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தீபம் எடுத்து வச்சு கண்ணுக்குள்ளே பிறந்து கவிதை சொன்ன பெண்ணே
அழகா நாங்க பாடல் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா திருமணம் தான். அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது எங்க பாட்டு ஒழிக்காத ஒரு திருமண வீடு இருக்க. மலராத பெண்மை மலரும் அந்த இந்த பாடலாம் ஒழிக்காம எங்கேயாவது இருந்திருக்கா? இந்த பாடல் இல்லாத திருமண வீடுகளே இல்லை. திருமண வீடுகளே கிடையாது. இப்படிப்பட்ட பாடலும் நாங்க கொடுத்துருக்கோம். நேற்றும் இன்றும் என்றும் என்றுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அந்த பாடல் உயிரோட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்றேன். எல்லாருமே அந்த ஆசை 60 மோகம் 30 அந்த 90 நாட்கள்ல தான் இந்த புருஷனை எல்லாம் முன்னாடி முடிச்சு வைக்க முடியும். அப்புறம் இல்லைன்னா அவங்க அவுட் மாடுதான் போயிடுவாங்க. அவங்க அந்த 90 நாட்கள்லயே நம்ம வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? எப்படி தெரியுமா? ஆர்டர் போதும் அந்த நேரத்துலாம் 6 மணிக்கு விளக்கு வச்சாலும் இப்படி அந்த நேரத்துல மட்டும்தான் அவங்களை வந்து விலைக்கு கொண்டு வந்து எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க குறிச்சு வச்சுங்க. ரொம்ப முக்கியமான சூத்திரமா இது. ஆமா பெண்கள் ஆண்களுக்கு சொல்ல அந்த 90 நாள் மட்டும்தான் நம்ம பேச்சு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்ப ஊருக்கு தரணும் தான். அப்புறம் எந்திரிக்க மாட்டாங்க. சரிங்களா? குடிய பத்தி இவங்க என்னமோ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க சொன்னாங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க சொன்னாங்க. என்ன ஒரு 10 ரூபா அப்படி ஒரு குடியை பத்தி சொல்லிட்டு போனாரு. இவர் எந்த வகையான குடிக்காரரு? இவர் எந்த வகையான குடிக்காரரு? 4 வகையான குடிக்காரர் சொன்னார்ல. இவர் எந்த வகையான குடிக்காரர்? 4 வகையா இருக்காரு. 4 வகையா இருக்கிறார். முதல் லைன் முடிஞ்சிருச்சு. 2 3 4வது வந்துட்டாருங்களா? அப்படிப்பட்ட நடுவர். அவரு ஒரு நடுவர் தான். எப்படி நடிச்சுட்டு போறாரு பாருங்க. ஆனா எங்க அணியில இருக்கிறவங்க மட்டும் ஏன் மாதிரி வந்து டான்ஸ் ஆனாங்க, குதிச்சாங்க, போன மாதிரி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி வந்து குதிச்சு போயிருக்கிறாரு. குடிய பத்தி நாங்களும் பாட்டு கொடுத்துருக்கோம். அது எங்கில் அடங்காத பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு நான் பாடுறேன். அன்னத்தை தொட்டு கைகளினாது இன்னத்தை அழகா பாட்டு கொடுத்துருங்க. எதிர்ப்பா பேச மாதிரி இப்ப அவரே பாடுறாரு. அதான் எனக்கு பாட்டு ஈர்த்துச்சு பாத்தீங்களா? வந்துச்சு பாத்தீங்களா? எல்லாரும் கேட்டீங்க. என் ஃபர்ஸ்ட் நைட்ல என் ஒய்ஃபுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ராமன் சீதைக்கு பண்ண சத்தியம் தான் அது. என்னன்னா இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடையும். அப்ப என் பொண்டாட்டிட்டு நான் சொன்னேன், உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொட மாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் இப்ப ஆர்வமா பாடி ரொம்ப விருப்பப்படுறேன்.
பெரிய கூட்டத்துல அந்த சத்தியத்தை நம்ம சொல்லுமே. சரி சரி கொடுங்க நான் மைக்க அப்படின்னு பேசு. திருமணம் முடிஞ்சு நடுவர்களே என் புருஷன் என்ன காப்பி கேட்டாரு, எடுத்துட்டு போய் மாடிக்கு வான்னு சொல்லிட்டாரு. மாடி மொட்டை மாடி அந்த நிலவை பார்த்து சந்திரமதி. இப்ப பொண்டாட்டிக்கு பேரு சந்திரமதி. ஓ சந்திரமதி அப்படி கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? சந்து 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 குட்டி சந்து செல்லம் அப்படி கூப்பிடணும். அப்படி கூப்பிடணும். இப்ப மங்காய் தரிசனம் வச்சுக்கீங்க. எங்களுக்கு போய் நீ சொல்லி தரீங்களாமா? மங்காய் தரிசனம் வச்சுக்கீங்க. ஏ மங்காய் தரிசனம் அப்படி கூப்பிடக்கூடாது. அப்புறம் நாங்க வயல்ல இருந்து எப்படி கூப்பிடுவோம்? முந்தித்தோப்புல இருந்து நாங்க எப்படி கூப்பிடுவோம்? அப்படிதான் செல்லமா கூப்பிடுவோம். மங்கி குட்டி மங்கி சொல்லும் அப்படி கூப்பிடணும். அது வீட்டுக்குள்ள கூப்பிடும். அதுதான் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு விட்டு கொடுக்கறது. பெண்கள் வந்து எப்பயுமே நல்லாவே இல்லைன்னா கூட சரி, கன்றாவே இருந்தா கூட சரி, புருஷன் வந்து பாராட்டணும்னு நினைப்பாங்க. 1000 பேர் பாராட்டினாலும் அதெல்லாம் ஒரு முக்கியம் கிடையாது. தன்னை கட்டிக்கிட்டவன் பாராட்டினா அது உண்மை நினைச்சு, அது பொய்யா கூட இருக்கணும், உண்மை நினைச்சு அவங்க மனசார சந்தோஷப்படுவாங்க. பாராட்டலாம் நல்லாவே நம்ம பாராட்டலைன்னா அவ்வளவு அழகா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. வாழ்க்கையில சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப 2 பேரும் என்ன, என் பேர் பூங்காவடைய, என்ன வந்து பூங்காவனா கூட மாட்டாங்க. பூங்கா கூப்பிடலாமா? பூ பூ பூங்கா செல்லம் பூங்கா குட்டி. ஏன் பூங்கா எனக்கு மட்டும்தான் இல்ல அப்படின்னு என்னமா இந்த மாதிரி அப்படின்னு என் புருஷன் கொஞ்சம் நேரம் சொல்றேன். உங்களுக்கு என்ன அவளை எழுத்து வச்சுருக்காங்க? அப்ப இந்த நிலவு பார்த்துட்டே இருந்துச்சு பாருங்க, ஓடி போய் மேகத்துல மறைஞ்சிச்சுங்க. ஏன் ஏங்க இந்த நிலவு மறைஞ்சிருச்சு? அது ஒண்ணும் இல்லடி செல்லக்குட்டி. ஏன் மறைஞ்சிச்சு? அது ஒண்ணும் இல்லடி செல்லக்குட்டி, நிலவு அழகா இருக்கு. நிலவை விட நீ ரொம்ப அழகா இருக்கு. நம்மளை விட ஒரு அசிங்கமான பொண்ணு வந்து போச்சு. அதனால இந்த அழகான தேவதை முன்னாடி நான் பண்ணிதான் நமக்கு தான் அசிங்கம். அதனால நார்மல் மனுஷன் இந்தியா அது மறந்துச்சு. நிலவராங்களே எங்க வீட்டுக்காரங்க நீ மகள் போல இப்படி அழகா வந்து பாடல் பாடி சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவர்களே, ஒரு பூ வேணது ஒரு அக்கா வேணது அடியே பூ அந்த கடைக்கு வச்சுக்கோ அப்படின்னா சொல்லக்கூடாது. நடவர்களே பூ வாங்கிட்டு வந்தா தலைய வாரி விட்டு பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடுவாங்க. எத்தனை பேர் என்ன பூ வச்சு விடுவீங்க பொண்டாட்டிக்கு சொல்லுங்க? இதெல்லாம் நாங்க வந்து பப்ளிக்ல சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்களா? சொல்லணுங்க, உங்க பொண்டாட்டி தானே. பக்கத்து வீட்டுக்கார வச்சாதான் தப்பு. சொல்லாம என் புருஷன் எனக்கு பூ வச்சு கதையை நான் சொல்றேன்ல சொல்றேன்ல. நீ பூ எடுத்து வைக்கணும் பின்னால
இப்படி பாடிக்கிட்டு போனா வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். வைக்கிறதுக்கு இவ்வளவு விஷயமாமா இல்லையா அப்படின்னா ஒரு சினிமா பாட்டு போட்டு சொல்லி கொடுக்குறீங்க. எங்க அன்னைக்கு பூ வச்சதுல எங்க அன்னைக்கு நீங்க பூ வச்சு விட்டது அந்த வேலையை நான் செய்யறேன். போன் அடிக்கிறேன் அந்த வேலையை நான் செய்யணும். இல்ல நாளைக்கு போன் அடிச்சிடலாம். போன் பண்ணிடுறேன் நாளைக்கு. இங்க பாருமா, நான் பூவே வாங்கி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பூவை அவங்களே வாங்கி நானே வாங்கி கொடுக்குறேன். அது சரிதான். ஆமா, இப்படி இருந்தா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். எங்க விட்டு கொடுத்துருக்கோம், எங்க இருக்கும், இணைகள் எங்க இருக்கும், எங்க சந்தோஷம் இருக்கும். தெரிஞ்சவங்க இருக்காங்க. நாளை காலையில போய் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட. கண்டிப்பா போய் சொல்லுங்க. தயவு செய்து எங்க அண்ணி கிட்ட போய் சொல்லி விட்டுருங்க. சொல்லுங்க. நடுவர் பேசினாரு சொல்லுங்க. போய் வாங்கி தர மாட்டேன். சரிங்களா? சரி, எங்க பாட்டுல என்ன நீங்க குப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன குப்பை? மாணவர்களுக்கு ஒரு ஆங்கில பாடம்லாம் கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா மாணவர்களை எடுத்து பேச ஆரம்பிச்சு வச்சுங்க, நிறைய பேசுவோம், நிறைய பாடுவாங்க. பேசிதான் பாரு. நீங்க நேரம் கொடுப்பீங்களா? எங்க பசங்க நேரம் கொடுப்பீங்களா? நேரம் சின்ன பிள்ளைங்களா கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். சீக்கிரம் பேசு. நாங்க எங்க ஆங்கிலத்தை எப்படி நாங்க எங்க திரைப்படம் மூலமா கொடுத்துருக்கோம் தெரியுமா? எப்படி கொடுப்பீங்க? அந்த வேல படிக்கலாம் புள்ளட்டு, சமந்து வீட சுகந்த புள்ளட்டு, அந்த வேல படிக்கலாம் புள்ளட்டு, ஏ கரிக்குள் வந்து ஏ கோரி சொடாவே ஓ குட்டி குட்டினா டேக் மீ ஏ சிரிப்பு சட்ட ஓ சட்ட சட்ட நீ வெளுப்பு கட்ட காட்னி காட்னி முடியமுட்டா மனசுலட்டா இது தாடி நம்மை வீட்டில் கொடை போட யாரும் விளையாட இப்படி நிறைய பாடல் சொல்லிட்டு போறோம். அதே மைதானம் தேவையில்லை, அம்பையரும் தேவையில்லை. அப்படி என்ன விளையாட்டும் அது? அதுதான் கிரிக்கெட் விளையாட்டு. கிரிக்கெட் கிரிக்கெட்டா? கிரிக்கெட் பாட்டுல எத்தனை சொல் உள்ளது, எத்தனை கருத்து உள்ளது, எத்தனை பொருள் உள்ளது, எத்தனை எத்தனை எதோ இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கு மேலாட்டமா பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது. நான் ஒரு தமிழ் ஆசிரியருங்க. எப்படி பாடலை வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம், அவங்க என் பின்னாடி வரவங்க சொல்லுவாங்க பாருங்க. கல்யாணம் தான் கட்டிக்கீங்க ஓடி போகலாம், ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாம், இந்த பாட்டுல என்ன தப்பு இருக்குன்னு பெரியவங்களா இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, ராமாயணம் படிச்சவங்க, மகாபாரதம் படிச்சவங்க இருக்காங்க தானேங்கப்பா. மகாபாரதத்துல குந்தமாதேவி குந்திதேவி திருமணத்திற்கு முன்பாகவே கர்ணனை ஈன்றெடுத்தாங்க தெரியுங்களா? அதனாலதான் இந்த பாடப்படாங்க. கல்யாணம் தான் கட்டிக்கின்னு ஓடி போடாமா ஓடி போய் இது எழுதுன பாடலாசிரியர் விளக்கம் தெரியுது. தமிழாசிரியர். ஆமா, தமிழாசிரியர் தான் சொல்றேன் நானு. இதோட ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. அண்டங்க கொண்ட காரி ரெண்ட
பேச்சுக்காரி இதுல என்ன சொல்றது அண்டம்னா என்னன்னு சொல்லுவாங்க அண்டங்காக்கா கொண்டக்காரனே அண்டம்னா என்ன அது இல்லம்மா அண்டம்னா என்ன நீயே சொல்லு யார்கிட்ட இருந்து விடைய வாங்குற நீங்க நடுவராஜ் எனக்கும் மேல எவ்வளவு அனுபவம் சாமி சொல்லு சொல்ல நீங்களே நீ சொல்லுங்க விளக்கத்தை நீ சொல்லுமா சரி, அண்டம் என்றால் இந்த உலகம் என்று பொருள் அண்டம்னா உலகம் அண்டம் தெரியும் என்றால் உலகம் இந்த உலகம் சரி கொண்டைக்காரினா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த அம்மன் அந்த கொண்டை போட்டிருக்கிறாங்க அந்த அம்மன் அந்த கடலக்காரி அவளைப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா என்னமா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு அர்த்தம் இது உண்மை உண்மை உண்மைன்னு அர்த்தங்க நல்ல 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 அர்த்தம் சொல்றோமானு என்ன ஒன்னதான் இனிமே பாட்டை எழுத வைக்கணும் நாங்க மேடையில எழுதி பாடுறவங்க தான் போன வேலையில கண்ணதாசன் தோத்தர் கண்ணதாசன் தோத்தர் ஆமா வாலி தோத்தர் வைரமுத்து தோத்தர் கபிலன் தோத்தர் அவங்க தோற்று போக மாட்டாங்க அவங்க எழுதின பாடல்கள் நான் வந்து அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறேன் அர்த்தம் சொல்லி அப்ப இந்த புலவர்கள் இந்த கலைஞர்கள் இந்த கவிஞர்கள்லாம் மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்தையும் படிச்சதுனாலதான் இந்த திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க திரைப்படத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க கிபி 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய செய்திகளை இந்த மக்கள் அறிந்திருப்பார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா ஆனா அது எப்படி இருப்பாரு வீரபாண்டியன் எப்படி இருப்பாரு யாருக்கா தெரியுமா எப்படி தெரியும் எப்படி தெரியும் ஒரு சிற்றரசன் எப்படி தெரியும் வெள்ளக்காரன் இருக்கும்போது போறான்னு அது யார் சொன்னது அவர் வீரமா இருப்பாரு அது யார் நடிச்சது உள்ளமா இருப்பாரு அது யார் நடிச்சது யார் நடிச்சது சிவாஜி சிவாஜிக்கு நிகர் நடிப்புல சிவாஜி தாங்க அப்படிப்பட்ட நடிப்பையும் அப்படிப்பட்ட வீரத்தன்மையையும் யாரு கொண்டு வந்து நிறுத்தினாங்க தெரியுமா யாரு எங்க திரை உலகம் தான் எங்க சினிமா பாட்டுதான் எப்படி தெரியுமா அவர் பேசுறாரு ஜாக்சன் துரை என்பவரை போய் இவர் சந்திக்க போகும் பொழுது என்ன பேசினாரு வானம் படுகிறது பூமி விளைகிறது உங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா கலைவரித்தாயா கழனியா உழவருக்கு கஞ்சு களைய சுமந்தாயா அல்லது அந்த கொஞ்சம் விளையாடையும் குல பெண்களுக்கு மஞ்ச வரைக்கு பணிபுரிந்தாயா அல்லது மாமனா மச்சானா மாணவிட்டவனை யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் திரை போரெடுத்து நிற்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலையின் தலைவனை கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை என்று வீரம் முழக்கமிட்டானே அந்த வீர சிவாஜி அதை நீங்கள் எத்தனை முறை பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் உண்மைமா அது அதுக்கு சொன்னார் தூக்கு மேடை போகும்போது தூக்கு மேடை போகும்போது சொன்னாரு என்னுடைய தாய் கேட்டு இருக்க வேண்டும் இதை நீ வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்ன ஏங்க இந்த ஊரு எப்படி தெரியுமா வீர விளைஞ்ச ஊரு இங்க பாத்தீங்களா அந்த வீரபாண்டியனுடைய கட்டபொம்மனுடைய பேரையே வச்சிருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் பேரு வீரபாண்டியன் பெரிய கைத்தட்டல் ஆமா அவருடைய தம்பி பேரு அவருடைய தங்கச்சி பேரு வெள்ளையம்மாள் அந்த